தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாற்றம் செய்யப்பட்டது அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை. ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யும் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவன் மரணம், பிரதி அதிபர் உட்பட 7 பேர் கைது. மக்களின் நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மஹிந்த இல்லத்தில் துண்டிக்க சென்ற அதிகாரிகள் 6 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை. அரசாங்கத்தில் இருந்து விலகிச் செல்லும் மக்கள் எழுந்துள்ள விசனம். மன்னாரில் காற்றாலை திட்டம் முன்னெடுப்பது உறுதி. யாழ்ப்பாணத்தில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் சிலர் சற்று முன்னர் பதவியேற்றுள்ளனர். அதன்படி அமைச்சர்களாக பிமல் ரட்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராக அனுர கருணாதிலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் HM சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். பல அமைச்சகங்கள் மற்றும் துறைமுகங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதற்கு முன்னரே இது தெரிவிக்கப்பட்டது. இதன்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தோடு இணைந்த அபிவிருத்தி இலக்குகளின் செயல்திறனை விரைவுபடுத்தும் நோக்கில் இவ்வாறு அமைச்சரவையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ய போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. அவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை. அதுபோல் அத்தகைய செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு எவரையும் அனுமதிக்கவும் மாட்டோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார். ஜெனீவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம். கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறையுடைய சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையில் சுயாதீனம் எவ்வளவு தூரம் மேம்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம். ஆனால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பதே எமது நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நுகேகொட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தில் 5 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவன் படித்த பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 8ஆம் திகதி காலை மிரிகான ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிவாகியுள்ளது. சம்பவத்தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலில் நீந்திக் கொண்டிருந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து மாணவன் களுபோவில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது. மாணவனின் பிரேத பரிசோதனை நேற்று நடைபெற்றது. அதற்கமே இந்த சம்பவம் தொடர்பாக பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, மாணவனுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், பாலர் பாடசாலை ஊழியர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்.
இந்நாட்டில் கடந்த 76 வருட கால அரசியலானது மேட்டுக்குடிகள் தனவந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது. இவர்களின் தாளத்துக்கேற்பவே அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர், ஆட்டுவிக்கப்பட்டனர். இந்நிலைமையை நாம் மாற்றி அமைத்துள்ளோம். மேட்டுக்குடிகள் மற்றும் உயர் வர்க்கம் வசமிருந்த அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனவே மக்களை மதிக்கின்ற, மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுகின்ற, உறுதிமொழிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு மக்கள் முன்வர மாட்டார்கள். மாறாக அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரண்டு அதன் பயணத்தை வலுப்படுத்தி வருகின்றனர் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த நாடு எந்நிலையில் இருந்தது? பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டை மீட்டுள்ளோம், பொருளாதாரத்தை பலப்படுத்தி வருகின்றோம். வெளிநாடுகளுக்கு புலம்பெய்த தமிழர்கள் சுதந்திரமாக நாடு திரும்புவதற்குரிய சூழ்நிலை நிலவுகின்றது. இனவாத மற்றும் மதவாத அரசியலுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. எனவே கடந்த ஒரு வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அளிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச விளையாட்டு மைதானம் கூட நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு வருகின்றது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய தினத்தை முன்னிட்டு ஓய்வூதிய திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், 7 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சினைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் ஓய்வு பெற்ற அமைப்புகளை சந்திக்கின்றோம். பிரதி அமைச்சர், செயலாளர், பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகிறோம். நாங்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத பிரச்சினைகள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்ற எதிர்பார்க்கிறது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருப்பதாகவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். உயர்தரங்களில் கற்கும் மாணவர்களில் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வின் மூலம் இந்த தகவல் வெளிவந்துள்ளதாகவும் இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். உலக மனநல தினத்தை முன்னிட்டு கருத்து தெரிவித்த போதே பேராசிரியர் மியூரு சந்திரதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 60% பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயர்தரங்களில் கற்கும் மாணவர்களில் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். கல்வியின் கடுமையான அழுத்தம், வீட்டில் பெற்றோருடனான பிரச்சினைகள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்திற்கு காரணங்கள் என்பதை இந்த மனநல சோதனை கண்டறிந்துள்ளது. மேலும் இலங்கையின் மக்கள் தொகையில் 19% பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இது காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டண நிலுவைத் தொகை காரணமாக அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் 1 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சார இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் மின்சார மற்றும் நீர் இணைப்பை துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விசாரித்த போது அந்த வீட்டிற்கு 6 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகிச் செல்வதாக பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாக மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த ஆர்வம் ஓரளவுக்கு குறைந்து வருகிறது. அதே வேளையில் திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகிச் சென்றாலும் இதற்கு முன் அவர்களுக்கு வாக்களிக்காத தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மன்னாரில் 14 காற்றாலை திட்டத்தை முன்னெடுப்பதில் உறுதியாக இருப்பதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன். எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியை சந்தித்தேன். இதன்போது காற்றாலை தொடர்பான எமது பிரச்சினையை அவரிடம் முன்வைத்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மத குருக்களையும் அழைத்து செல்வதாக இருந்தோம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் ஜனாதிபதியை 3வது தடவையாக சந்தித்தேன். முதல் தடவையாக தனியாகவும் 2வது தடவையாக ஆயர் மன்றத்துடனும் இணைந்து சென்று சந்தித்தோம். இறுதியாக கடந்த 2 தினங்களுக்கு முன் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அனைவரோடும் இணைந்து செல்வதாக இருந்தும் அந்த செயல்பாடு எனக்கு கை கொடுக்கவில்லை. இருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்த போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் குறித்த 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள். நான் அங்கு எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் என் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்ற நிலைப்பாட்டையும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். ஆனாலும் அனுர அரசு மன்னார் காற்றாலை நிறுவுவதில் உறுதியாக இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய ஊவா தென் மற்றும் சமரகமுவா மாகாணங்களிலும் பொலனறுவை முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.